காளிதாஸ் 2ஆம் பாகம் திரைப்படம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த படத்தில் நடித்தவர் சின்ன தளபதி பரத் அவர்கள். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. இது 2ஆம் பாகம். இந்த படம் தான் பரத்தோட ஒரு கம்பேக்கான படமாக அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் நடித்த நிறைய படங்கள் ஃபெயிலியர் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 555 படத்துக்கு அப்புறம் வெளியான அனைத்து படங்களும் ஃபெயிலியர் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் 555. அந்த படம் ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா, அந்த காலகட்டத்தில் தளபதி விஜய் அவர்களோட தலைவா படம் ரிலீஸ் ஆன டைமில் தேட்டர் கிடைக்காம தான் இந்த படம் தோல்வி படமாக அமைஞ்சுது. ஆனால் அந்த படத்துக்காக பரத் அவர்கள் 3 வருஷம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துக்கும் மேலேயும் ஜிம்மில் ஒர்க் அவுட் போட்டிருக்காரு. அதில் 3 வேரியேஷன் காமிச்சிருப்பார். அவரோட உடம்புல லீனான பாடி, ஃபிசிக்கலி ஃபிட்னஸான பாடி பில்டர், இந்த 3 வேரியேஷனை அழகாக காமிச்சிருப்பார். இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. தமிழ் சினிமாவில் 6 பேக் வச்சது ஃபஸ்ட்டு சூர்யா தான், 2வது விஷால் அவர்கள், 3வது பரத் தான். அதுலேயும் பரத் தான் மிகப்பெரிய உடல் அமைப்பு கொண்ட ஒரு ஃபிசிக்கை உருவாக்குனார். மற்ற ஹீரோஸ்லாம் லைட்டாக ஒர்க் அவுட் போட்டு சிஜியில் அப்படியே மேட்ச் பண்ணி விட்டாங்க. ஆனால் இவங்கெல்லாம் உண்மையான ஹார்ட் ஒர்க் பண்ணி உடம்பை காமிச்சவங்க. அந்த வரிசையில் பரத்துக்கு என்றைக்குமே ஒரு நல்ல பேர் இருக்குது. நடிகர் பரத் அவர்கள் டைரக்டர் ஷங்கரோட பாய்ஸ் திரைப்படத்தில் தான் ஃபஸ்ட்டு இவர் இன்ட்ரடியூஸ் ஆனார். ஆனால் அதுக்கு முன்னாடி சினிமா பேக்ரவுண்ட் இவருக்கு பெருசாக கிடையாது. செல்ஃப் மேடு தான். தானாக சினிமாவுக்குள்ளே வந்தவர் தான். அவரோட டான்ஸ் ஸ்கில்லு அப்போ அவருக்கு உதவியாக இருந்துச்சு. நல்ல டான்ஸர். அதுக்கப்புறம் காதல் திரைப்படம், எம்மகன், சேவல், இந்த மாதிரி திரைப்படங்களை அவர் நல்லா பண்ணியிருந்தார். அவருக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கினார். ஆனால் 555 அப்படின்ற திரைப்படம் தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக அமைஞ்சுது. நிறைய டைம் எடுத்து பண்ணதுனால அதுக்கப்புறம் அந்த தோல்வியிலிருந்து அவரால் எழுந்துக்க முடியல. புது ஹீரோஸ் வந்துட்டாங்க. அவர் கொஞ்சம் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார். மறுபடியும் அவர் சர்வை பண்ணிட்டு தான் இருக்கார். இந்த காளிதாஸ் படத்தோட பார்ட் 2 ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றதுக்கு நடிகர் பரத் அவர்கள் இன்ஸ்டாகிராமில் நன்றி தெரிவிச்சிருக்காரு. அவரோட ரசிகர்கள் இவ்வளவு நாள் அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு போஸ்ட்டை விட்டிருந்தார். நடிகர் பரத்தோட காலகட்டத்தில் நிறைய ஹீரோஸ் இருந்தாங்க. அப்போ அவங்க தான் தமிழ் சினிமாவை ரூல் பண்ணாங்க. அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்க. தமிழ் சினிமா நல்லா இருந்துச்சு. ஆனால் அவங்க கூட இருந்த ஜீவா, விஷால், இவங்க மாதிரியான நடிகர்கள் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க டோட்டலாக. அதுக்கப்புறம் வந்த சின்ன ஹீரோக்கள் பெரிய டாப் 10 ஹீரோக்குள்ளே வந்துட்டாங்க. அவங்க நடிக்கிற படங்களில் ஒரு படங்கள் கூட ஜீவா நடித்த படம் மாதிரியோ, இல்லை பரத் நடித்த படம் மாதிரியோ, விஷால் நடித்த படம் மாதிரியோ, ஆர்யா நடித்த படம் மாதிரியோ ஒன்று கூட இருக்காது. இன்றைக்கி இருக்கிற டாப் ஹீரோ எடுத்துட்டிங்கன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. இருந்தாலும் அவங்க டாப் 10க்குள்ளே வந்துட்டாங்க. காரணம் என்னென்னா, இங்கே காம்படிஷன் கம்மியாகிடுச்சுன்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமா ரொம்பவே நலிவடைஞ்சிடுச்சு தான் சொல்லணும். காலமும் களமும் எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல கலைஞன் மறுபடியும் கம்பேக் கொடுப்பான்றதுக்கு நடிகர் பரத், விஷால், ஜீவா, ஆர்யா இவங்கள மாதிரி ஆளுங்க ஒரு சாம்பிள் பீஸ் தான். காளிதாஸ் படத்தோட நல்ல வரவேற்புக்கு நடிகர் பரத் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் நடிகர் பரத் அவர்களுக்கு இந்த வெற்றி பத்தாது. ஏன்னா அவரோட ஸ்கில்லுக்கும், அவரோட நாலேஜுக்கும், அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் மிகப்பெரிய இயக்குநர்களோட படம் பண்ணி மாபெரும் வெற்றி அடையணும். பெரிய படங்கள் பண்ணி தனக்குன்னு ஒரு உயரத்தை அவர் அடையணும்னு வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நடிகர் பரத் அவர்கள் நடித்த படத்திலேயே உங்களுக்கு எந்த படம் மிகவும் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.